ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நாம இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுவதனால் உண்டாகும் பயன்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம காலையில் சீக்கிரமே எழுந்திருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், புக்கு படிக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மளால் அதை யாராலுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் வந்து நம்ம சீக்கிரமே தூங்குறது கிடையாது. ஸோ முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸோ 10 மணி, 11 மணி, 12 மணி, ஏன் 1 மணி வரைக்கும் கூட சில பேர் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே சொல்லுவாங்க, டேய் மார்னிங் சீக்கிரம் எழுந்துடுறா, சோம்பேறித்தனமாக இருக்காத, ஸோ மார்னிங் எழுப்பி படி, அப்போ தான் உன் மண்டையில் ஈஸியாக ஏறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையில் வெற்றி கண்ட பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து தங்களோட பணியை செஞ்சவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இப்படி அதிகாலை எழுவதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், என்னென்ன அதிசயம் நடக்குது, அதாவது மிராக்கிளான என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நமது உடலுக்கும் இந்த இயற்கைக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குது. இந்த இயற்கையோட சக்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை. ஸோ பகல் முழுவதும் மிஷின் மாதிரி ஓடி இருக்கக்கூடிய நம்ம மனசில் பல எண்ண ஓட்டங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம இரவு நேரத்தில் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நமது உடலும் சரி மனமும் சரி அமைதியாக இருக்கும். ஸோ அதிகாலையில் நாம் எழுந்திருக்கும் போது நமது மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டைமில் நம்ம எழுந்து ஏதாவது ஒரு பணியை செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம். அதிகாலைனாலே உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் தான். ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில் 3:30 5:30 இதுக்கு இடைப்பட்ட பகுதி நேரம் தான் என்னது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வணங்குற தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பணிகளை நீங்கள் தொடருங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஸோ நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் எழுதலாம், இல்லை கவிஞராக இருந்தால் பாடல் எழுதலாம், நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தங்களோட பணியை மேற்கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அவர் வந்து டியூன் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிஇஓ இவருமே அதிகாலை நேரத்தில் எழும்பக்கூடிய அந்த பழக்கத்தை தான் மேற்கொண்டு வராரு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களோட எண்ண அதிர்வலைகளுக்கு வந்து பதில் கூடுது. ஸோ காஸ்மிக் கதிர்கள் வந்து உங்கள் மீது விழுது. ஸோ பகல் நேரத்தை விட அதிகாலை நேரத்தில் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களோட எண்ண அதிர்வலைகளுக்கு வந்து பதில் கூடுது. அதாவது பகலில் எல்லாருமே விழிச்சிருக்காங்க. இவங்களோட எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் வந்து கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு யாருமே ரிப்ளை பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கும்போது எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது 3:30 அப்படிங்கும்போது பெரும்பாலும் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் தான் விழிச்சிருக்கீங்க. அதனால உங்களோட எண்ண அலைகளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பதில் கூறுது. ஸோ அதனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இடத்த அடைவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் யோகா, அதாவது உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம். ஸோ அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க எல்லாமே சூரிய நமஸ்காரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகாலையில் இந்த சூரியனை நோக்கி நம்ம கையெடுத்து வணங்கி சூரிய நமஸ்காரம் செய்யும்போது இந்த சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து நம்ம உடல் மீது படுது. இதனால நமக்கு இந்த இயற்கையிலிருந்து ஒரு சக்தி கிடைக்குது. அதாவது ஒரு ஒளிவட்டம் வந்து நமக்கு நம்மளை சுற்றி உருவாகுது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இதனால நமக்கு உடல்நலம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறதுனால உங்களோட அறிவு வந்து வளர்ச்சி அடையும். அதாவது அறிவு வளர்ச்சி அப்படின்னா நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட வளர்ச்சியை நான் சொல்லலை. அதாவது ஒரு மனப்பக்குவம். ஸோ எந்த ஒரு செயலையும் துல்லியமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு உருவாகும். இப்போ அதாவது படிக்காதவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படித்தவங்க தான் இன்றைக்கி கிரிமினல் குற்றங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதிலிருந்து விடுபட்ட, அதாவது ஒரு மனம் சார்ந்த மனப்பக்குவம் சார்ந்த ஒரு அறிவு வளர்ச்சி வந்து உங்களுக்கு உருவாகும். இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்து ஒரு பணியை செய்கிறதுனால உங்கள் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு செயலையும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானதாக அமையும். ஸோ உங்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். இந்த அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு எழுந்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக பழகிரும். ஸோ எந்த ஒரு செயலுமே நம்ம பழக்கத்துக்கு வர குறைஞ்சது 21 நாட்கள் ஆகும் அப்படின்னு பெரியவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஸோ குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்க வந்து ஒரு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30க்கு முழிச்சிரும்னு சொல்லுவாங்க.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் வந்து இந்த இயற்கையோட ஒத்து போயிரும். ஸோ அதனால நீங்க ஒரு 21 நாட்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இயற்கையோட உங்க உடல் வந்து ஒன்றி போயிரும். நீங்க அலாரம் வைக்காமலே கரெக்ட்டா 3:30க்கு நீங்க முழிச்சிரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இத ஃபாலோ பண்ணணும்னா, கண்டிப்பா இன்னொரு விஷயத்த நீங்க செஞ்சே ஆகணும். அதாவது மொபைல் ஃபோன் வந்து அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ராத்திரி நேரம் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு வரையறை வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் தான் நம்ம மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்த வச்சுக்கோங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா 3:30 எழுந்தாலே ராத்திரி ஒரு 10 மணிக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வந்துரும். ஸோ இந்த 2023 புது வருஷத்துல அதிகாலையில எழுந்து நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு டிஃபரண்டான டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.